ரிஷி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு விசிட் பண்றாரு. ஆந்திர பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா புட்டபர்த்தி சாய்பாபா சென்டினரி செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அண்ட் அட் த சேம் டைம் மத்தியானம் வந்து ஒரு மணி அளவுல கோயம்புத்தூர் ரீச் ஆகிறாரு. ஸோ கோயம்புத்தூர்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபார்மிங் சமிட்டை இனாகிரேட் பண்ண போறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஃபார்மர்ஸ் ஒருங்கிணைந்த ஒரு அக்ரிகல்ச்சர்ல நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ் பத்தின ஒரு சமிட். அது இனாகிரேட் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த பிஎம் கிசான் திட்டம் இருக்குல்ல, ஸோ அதன் மூலியமா அந்த 18 கோடி ரூபாய் ஒரு தவணை தொகையை வந்து 9 கோடி ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு அவர் அந்த வரப்போற அந்த டைம்ல வந்து இந்த கோயம்புத்தூர் அந்த பர்டிகுலர் சில ஸ்பாட்டை வந்து ரெட் சோனா அறிவிச்சிருக்காங்க. ரெட் சோன்ன்ற போது அங்க வந்து நார்மல் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் இன்ஃபேக்ட் சிம்பிளா சொல்லணும்னா டிராபிக் கண்ட்ரோல் ஆகட்டும், இல்ல கடைகள் திறப்புல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேல வந்து இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரோன்ஸை பறக்க விடுறது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ரெட் சோன் கொடுத்துருக்காங்களா, இல்ல எப்பவுமே அவர் விசிட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்ல, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் விவிஐபிஸ் எங்கேயாச்சும் போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஜோன் கிரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரவுடிஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருவாங்க. அண்ட் டவுட்டா இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் வரும். என்டையர்லி போலீஸ் கண்ட்ரோலே வந்துருவாங்க. ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும். பிரைம் மினிஸ்டர் வரும்போது எந்த விதமான செக்யூரிட்டி லேப்ஸுமே ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது ஸ்டேட்டுக்கு தான் கெட்ட பேர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் இந்த சமிட் நேஷனல் ஃபார்மிங் சமிட் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரமோட் பண்றதுக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழகம் வராரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமிட். தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆர்கானிக் ஃபார்மிங்காக ஒரு பாலிசி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் சமிட். நேச்சுரல் ஃபார்மிங் சமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து கொஞ்சம் வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் சப்போர்ட் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனாலையும் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்றதாலையும் சாயிலுடைய சாயிலோட வளங்கள் வந்து கெட்டு போறதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்றாரு. அதோட கண்டினியூஷன். அண்ட் அதே மாதிரி தமிழக அரசாங்கத்தோடைய ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023 கொண்டு வந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த சமிட்டை நான் பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் மூலியமா ஆக்ரோ ஃபார்மிங், அது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங், அது மாதிரி ஆர்கானிக் மேன்யூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் இண்டிஜினஸ் அக்ரோ டெக்னாலஜிஸ் லைக் அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரியான புதுவிதமான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இதுல எக்ஸிபிட் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இது தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்க்கானது மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஃபார்மர்ஸ் வராங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. லைக் ஸோ இது ஒரு ஒருங்கிணைந்த மாநாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஃபார்மேட் எப்படி வச்சிருக்காங்கன்னா சவுத் இந்தியா ஃபார்மிங் சமிட் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் மேபி, ஏன்னா ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய லேண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆகுது. விவசாய நிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அளிக்கப்பட்டு வருது. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போதுமான ஒரு வளர்ச்சியின்மை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. ஆனா உண்மையை சொல்ல போனா பார்த்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி அவங்க வந்து டிபெண்டிங் ஆன் ஃபார்மிங். அந்த ஃபார்மிங்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய புதுவிதமான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஃபார்மிங் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றதுனால அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ரெவென்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 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 சொல்லும்படியான ஒரு ரெவென்யூ அதுல இருந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸுக்கும் இந்த மாதிரியான புதுவிதமான டெக்னாலஜிஸ், மேன் பவரை ரெடியூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவேர்னஸ் கிடைக்கும் போது மேபி ஃபார்மிங்ல வந்து இன்னும் படித்த இளைஞர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல என்ன சொல்றது இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து நிறைய பேர் இன்னும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எஸ் பாலா, கண்டிப்பா. அதே மாதிரி ஃபார்மர்ஸோட இன்கம், நேச்சுரல் ஃபார்மிங்கை வந்து யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் பண்ணணுங்கிறதும் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்டோட மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடனாலே இருக்காங்க. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் பண்றாங்கிறதே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி.
நேச்சுரல் ஃபார்மிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்போஸ்ட் வந்து பழைய வேஸ்டே வந்து உங்களுக்கு கம்போஸ்டா போடலாம், பழைய வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிளா பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஃபெர்டிலைசர் போட வேண்டிய தேவையில்லை. அண்ட் சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அவைலபிளா இருக்கும். ஸோ இதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகும்.